சற்று நேரத்தில் அரசு ஊழியர்களுடனான பேச்சுவார்த்தை தொடங்கவிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடக்கவிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், வணக்கம். இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடைபெறவிருக்கிறது. எங்கு, எப்போது நடைபெற இருக்கு? அந்த பேச்சுவார்த்தையில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள்? முதலில் உங்களிடம். ஹாசினி, வணக்கம். இன்று தலைமைச் செயலகத்தில் சுமார் 11 மணிக்கு அரசு ஊழியர்கள், அதாவது ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினருடன் தமிழக அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. காரணம், வரக்கூடிய 6ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சேர்ந்து இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பாதிப்புகள் ஏற்படும். அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள். வருவாய்த்துறை அலுவலகங்களுக்கு ஏதாவது சான்றிதழ் வாங்க சென்றால் அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள். மருத்துவமனைகள் உள்ளிட்ட நகராட்சி துறைகள், மாநகராட்சி அலுவலகங்கள் உள்ளிட்ட பல இடங்களிலே உரிய அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள். போராட்ட காலத்திலே இருப்பார்கள். அதனால் பெரும் பிரச்சனை ஏற்படும். எனவே அரசு அதற்கு முன்னதாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக இன்று அழைத்து பேச இருக்கின்றது. இன்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தலைமையிலே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தெரிகின்றது. ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்பு அமைச்சர்கள் ஏவா வேலு, அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகிய 3 பேர் சேர்ந்து இந்த அதிகாரிகளை சந்தித்து, அதாவது இந்த சங்கத்தினர், ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த அந்த சங்கத்தினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கின்றார்கள். இன்று சமரசம் ஏற்பட்டால், பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டால் அந்த போராட்டம் நடைபெறாது. ஆனால் அரசு ஊழியர்களை பொறுத்தவரையிலே 10 விதமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அவற்றை அரசு ஏற்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ராஜேஷ், அதே போல அந்த 10 விதமான கோரிக்கையில பிரதானமான கோரிக்கையாவே பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்ற கோரிக்கையை அரசு ஊழியர்கள் முன்வைக்கிறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம் என்றால் என்ன? அது பற்றி விளக்கமாக உங்களிடம். ஹாசினி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மொத்தமாக சுமார் 7 லட்சம் பேர், 6.5 லட்சம் பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஆசிரியர் சமுதாயம் தான் அதிகம். அவர்கள் தான் சுமார் 2.25 லட்சம் பேர் அரசினுடைய பள்ளிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு 6.5 லட்சம் பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதனாலே இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இதுல 10 விதமான கோரிக்கைகளை அந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வைத்திருக்கிறார்கள். இதை சுருக்கமா பார்க்கணும் அப்படின்னா, பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், உரிய ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்று அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இது தவிர ஒவ்வொருவரும் துறை சார்ந்த உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த 3 தான் அடிப்படை பிரச்சனை. இதில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்று பார்க்கும்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். அது ஒன்றை மட்டும் செய்து கொடுத்து விட்டால் கூட தற்போதைய போராட்டம் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் பழைய பென்ஷன் திட்டம், புதிய பென்ஷன் திட்டம் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் பார்க்கும்போது, பழைய பென்ஷன் திட்டம் 2003ஆம் ஆண்டு வரை இருந்தது. மத்திய அரசு 2003க்கு பிறகு 2004 மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே விதமான பென்ஷன் திட்டம், இனி பழைய பென்ஷன் திட்டம் கிடையாது, புதிய பென்ஷன் திட்டம், அதாவது என்பிஎஸ், நியூ பென்ஷன் ஸ்கீம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதற்குத்தான் இந்தியா முழுவதும் கடுமையான எதிர்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை மாற்றிவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று பல மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரு 5 மாநிலங்கள் இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தி விட்டார்கள். அதே போல தமிழ்நாட்டிலும் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள். இந்த பழைய பென்ஷன் திட்டம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது, ஒரு அரசு ஊழியர் அவருடைய 60வது வயதில் ஓய்வு பெறுகிறார் என்றால் கடைசி மாத சம்பளம், உதாரணத்திற்கு ராஜேஷ் என்ற நான் இப்ப ஓய்வு பெறுகிறேன் என்றால் என்னுடைய கடைசி மாத சம்பளம் 1 லட்சம் என்று சொன்னால் அடுத்த மாதத்திலிருந்து ஓய்வூதியமாக 50%, அதாவது மாசம் 50,000 ரூபாய் ஓய்வூதியமாக வந்துவிடும். ஒருவேளை அந்த ஊழியர் இறந்துவிட்டால் கூட குடும்ப ஓய்வூதியம் என்ற பெயரில் அவரது குடும்பத்தாருக்கு குடும்ப ஓய்வூதியம் என்ற பெயரில் அதிலிருந்து ஒரு 50% கிடைக்கும். எனவே வேலை முடிந்த பிறகு தனக்கு பின்னால் தன் குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடிய விஷயமாக இந்த பழைய ஓய்வூதியம் இருந்தது. அதுவும் இந்த பழைய ஓய்வூதியத்தை பொறுத்தவரை எப்போதெல்லாம் கவர்மெண்ட் அந்த ரிவைஸ் பண்றாங்களோ, எப்பெல்லாம் டிஏ
அகவிலைப்படியை உயர்த்துகிறார்களோ அப்போதெல்லாம் இந்த பழைய பென்ஷன் என்பது உயர்ந்து கொண்டே இருக்கும். உதாரணத்திற்கு ஓய்வு பெற்ற பிறகு ஒரு 50,000 என்று சொன்னால் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து அது 60,000 மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அப்படியே புதிய பென்ஷன் திட்டத்திற்கு நாம் வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்திலே நாம் மாதம் கொடுக்க வேண்டிய தொகை என்று எதுவும் கிடையாது. அதாவது அரசு ஊழியர்கள் மாதம் கொடுக்க வேண்டிய தொகை என்று எதுவும் கிடையாது. ஆனால் புதிய பென்ஷன் திட்டத்தில் ஒவ்வொரு அரசு ஊழியரிடமிருந்தும் 10% பிடித்துக் கொள்வார்கள். அரசாங்கம் 14% போடும். இந்த 24% அந்த அரசு ஊழியருடைய அக்கவுண்டிலே சேர்ந்து கொண்டே வரும். அவர் ஓய்வு பெறும்போது அந்த மொத்த தொகையிலிருந்து 60% மட்டும் அவர் மொத்தமாக எடுத்துக் கொள்ளலாம். ஒரே முறையாக வழங்கப்பட்டுவிடும். மீதம் இருக்கக்கூடிய 40% அவர் பங்கு சந்தையிலே முதலீடு செய்ய வேண்டும். அவர் செய்ய வேண்டாம், அவர் சார்பில் அரசாங்கமே செய்துவிடும். அந்த 40% பங்கு சந்தையில முதலீடு செய்திருக்கக்கூடிய நிலையில் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சிறு தொகைதான் மாதம் ஓய்வூதியமாக கிடைக்கும். இப்ப உதாரணத்திற்கு ஒரு 10 லட்சம் ரூபாயை அரசு அவர் சார்பிலே முதலீடாக செய்கிறது என்றால் ஒரு மாதம் 10,000 கிடைக்கும், ஒரு மாதம் 2,000 கிடைக்கும், ஒரு மாதம் எதுவுமே கிடைக்காது. எனவே இந்த புதிய பென்ஷன் திட்டத்தில் ஒரு நிரந்தரமான ஓய்வூதியம் கிடையாது. பழைய பென்ஷன் திட்டத்தில் எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் கிடையாது. ஆனா புதிய பென்ஷன் திட்டத்தில் 10% மாசம் கொடுக்கணும். இது தவிர ஓய்வூதியமும் நிரந்தரமாக இருக்காது. அதே போல டிஏ கால ஊதியத்திற்கு ஏற்ப மாறுமா அப்படின்னா அதுவும் மாறாது. நியூ பென்ஷன் ஸ்கீம்ல மாறாது. உங்களுக்கு என்ன ஷேர் மார்க்கெட் ஏறிச்சுன்னா நல்ல இது வரும், ஓய்வூதியம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ளாயி அந்த ஊழியர் இறந்து விட்ட பிறகு குடும்ப ஓய்வூதியமும் புதிய திட்டத்தில் கிடையாது. எனவே அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தரக்கூடிய விஷயமாக இருப்பதாக பல்வேறு விஷயங்களை அதில் பட்டியலிடுகிறார்கள். இதுதான் அந்த பழைய ஓய்வூதியத்துக்கும் புதிய ஓய்வூதியத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ராஜேஷ், நீங்க சொன்ன மாதிரி அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிற நீங்க சொன்ன காரணங்கள் தான் அரசு ஊழியர்கள் எனக்கு பழைய பென்ஷன் திட்டம் தான் வேணும்னு சொல்றதுக்கு முக்கிய பிரதானமான கோரிக்கையா இருக்கா? நிச்சயமா. இப்ப இந்த ஏன் பழைய பென்ஷன் திட்டம் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஏ உள்ளிட்ட விஷயங்கள் அடிக்கடி மாறும் அப்படிங்கறதுனாலயும் தங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவும் இருக்காது அப்படிங்கறதுனாலயும் இந்த பழைய பென்ஷன் திட்டம் வந்தா நமக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளாது. அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் அது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது என்ற அடிப்படையிலே ஒருவேளை இழப்பீடு ஏற்பட்டால் நஷ்டம் ஏற்பட்டால் அரசு எந்த வகையிலும் துணை நிற்காது. நீங்களே தான் அந்த லாப நஷ்ட கணக்குகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். எனவே அது அந்த அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய இடியாக இருப்பதாக சொல்கிறார்கள். அதே போல குடும்ப ஓய்வூதியம் தனக்கு பின்னால் குடும்பத்திற்கும் எந்த விதமான ஓய்வூதியமும் கிடைக்காது என்பதனால் அதுவும் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவும் லாபமாக இருக்கின்றது அரசு ஊழியர்களுக்கு. ஆனால் இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவும் நஷ்டமாக தெரிகிறது இந்த அரசு ஊழியர்களுக்கு. இதுல யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், காவலர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கும் இது பொருந்தும். எனவே போராடுவது ஒரு குறிப்பிட்ட சில துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இதில் பயன் கிடைத்தால் அனைத்து துறைகளுக்கும் பயன் கிடைக்கும். இதுல அரசாங்கத்திற்கு என்ன லாபம் என்று சொன்னால், பழைய பென்ஷன் திட்டத்தின் மூலமாக தற்போது எவ்வளவு கோடிகள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்கப்படுகிறதோ அதற்கு நிகரான தொகை பென்ஷன் திட்டத்திலே அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே அரசுக்கு ஒரு பெரும் சுமை இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு போல பல மாநிலங்கள் கடன் சுமையில் தத்தளிப்பதற்கு பெரிய காரணமே அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பென்ஷன் தொகைதான் என்று ஆய்வின் சில புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகிறது. எனவே இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் அரசினுடைய சுமை விலகிவிடும். அதன் காரணமாக வெளியில் கடன் வாங்க வேண்டிய தேவைகள் அரசுக்கு ஏற்படாது என்று அரசு நினைக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த தயங்குகிறார்கள். ஏற்கனவே பல லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை எடுத்துக்கொண்டால் பல ஆயிரம் கோடி அரசாங்கம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டி வரும். எனவே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்ற காரணத்தினால்தான் அரசு தொடர்ந்து தயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல அரசாங்கங்கள், ஏன் மத்திய அரசே ஓய்வூதிய திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்க மறுக்கிறது. அதற்கு பதிலாகத்தான் இப்போது புதுசாக யூபிஎஸ் என்று ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதுவும் ப்ராசஸிங், அது வெறும் செயல்பாட்டு அளவில் தான் இருக்கின்றது. எனவே இது போன்ற முரண்பாடுகள் இருக்கக்கூடிய காரணத்தினாலே அரசு ஊழியர்கள் எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை வேண்டும் என்று சொல்கிறார்கள். அரசு தரப்பில் பொறுத்தவரையிலே புதிய பென்ஷன் திட்டம் தான் தங்களுக்கு சிறந்தது. ஒரு முறை மாதம் நாம் கொடுத்து விட்டால் அவர்களுக்கான பங்கு தொகையும் கொடுத்து விட்டால் ஊழியருக்கும் அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு முடிந்துவிடும்.
அதன் பிறகும் அவருக்கு மாதம் மாதம் அவரது பிள்ளைகளுக்கோ அவரது மனைவிகளுக்கோ குடும்ப ஓய்வூதியம் என்ற பெயரில் ஓய்வூதியம் என்று பெரும் தொகை செலவழிக்க வேண்டிய தேவை இருக்காது என்று கருதுகிறார்கள். ஆனால் அரசு ஊழியர்கள் வருடம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் அரசாங்கத்திற்காகவும் மக்களுக்காகவும் தானே நாங்கள் உழைத்தோம். எனவே நாங்கள் இறுதி காலத்தில் இருக்கும்போது அல்லது எங்களுக்கு பிறகு எங்களது மனைவிக்கும் ஒரு பாதுகாப்பான நிலையை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும், அதற்கு பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.